வணக்கம் குருஜி. வணக்கம் சார். குரு பயிற்சி இந்த ஆண்டு 2026 கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. குரு பகவான் அப்படின்னாலே குரு பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. அந்த வகையில் இந்த குரு பகவான் அப்படிங்கும்போதே இவர் இப்போ கடகராசியில் உச்சமடைகிறார். கடகராசி அவருக்கு ரொம்ப நல்ல பிடித்தமான ஒரு ராசி. அந்த இடத்துல அவர் உச்சமடைகிறது ரொம்ப பிரமாதம். ஏன்னா உலகமே ரொம்ப க்ஷேமமாக இருக்கும். சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவான் 1/6/2026 25/6/2027 வரைக்கும் கடகராசியில் இருக்கார். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் லாஸ்ட்டு, ஆக்சுவலாக 1 நவம்பர்னு வச்சுக்கலாம். அப்போ அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். சிம்மமும் இவருக்கு ரொம்ப உகந்த வீடு தான், ரொம்ப நட்பு வீடு. அப்போ அங்கே ஒரு 2 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரமாகி அதே இதில் இதில் கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்தில் வக்ரமாக வந்து அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி இந்த 25/6/2027 வரைக்கும் கடகத்திலே இருக்கார். அதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு வரப்போகிறார். அந்த வகையில் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையை விருச்சிகத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வையை மகரத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வையை மீனத்தை பார்க்குறார். இந்த 3 ராசிகளுமே இப்போ ரொம்ப சுபிக்ஷமாக நல்லபடியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 3 ராசிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அதிசாரமாக வரும்போது இந்த பார்வையும் மாறும். ஏன்னா ராசியே மாறுதுங்கும்போது பார்வையும் மாறும். அப்போ தனுசுவை பார்க்க போகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம், மேஷம். ஸோ இந்த 3 ராசிகளும் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் இது இருக்கும். வக்ரகதியில் அலைஞ்சால் கூட பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக இதுதான் அந்த குரு பகவானோட சஞ்சாரம். ஓகே. அந்த வகையில் நாட்டில் கொஞ்சம் அரசியல் எல்லாம் மாற்றங்கள் இருக்கும், நிறைய மாற்றங்கள். ஏன்னா அந்த குரு அப்படிங்கும்போதே மகான். அப்போ உயர்ந்த பதவி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிரதமர் போஸ்ட்டாக இருக்கட்டும், முதல்வர் போஸ்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லபடியான ஒரு முன்னேற்றம். பெண்களுக்கு சொல்லிடுங்க. ஆமாம், நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு, கேள்வி நிறைய இருக்கு பெண்களுக்கு. ஏன்னா திருமணம் அப்படின்னாலே டக்குன்னு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குருபலம் வந்துடுச்சான்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செவ்வாய் ஜாதகம் எடுக்கும்போது பொருத்தம் பார்க்கும்போது தான் செவ்வாய் பார்க்குறோம். அப்போ குருபலம் வந்துடுதா அப்படிங்கிறத முதல் இது. ஏன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன். ஸோ அற்புதமான ஒரு இந்த கடகத்தில் உச்சமடைந்து இந்த குரு பகவான் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது பண்ண போகிறார். ஓகே. தங்கம், வெள்ளி இதனுடைய நிலவரத்தை பற்றி சொல்லிடுங்க. தங்கம், வெள்ளி அப்படிங்கும்போதே தங்கத்துக்கு காரகன் நம்ம குரு பகவான் தான். ஆமாம். வெள்ளிக்கு சுக்கிரன் சொல்லலாம். அப்போ இந்த தங்கம் விலை கண்டிப்பாக ஒரு உச்சத்தை தொடுங்க இந்த வருஷம். ஆமாம், போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வேணால் இறங்கும், லைட்டாக இறங்கி அப்புறம் மறுபடியும் ஏறும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உச்சமடைகிறார். உச்சமடையும் போது கோல்டு கண்டிப்பாக விலை ஏறும். அதான் குருவும் உச்சம், தங்கமும் உச்சம் அந்த மாதிரி தான் வரும். வெள்ளி அப்படிங்கும்போது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கும், வெள்ளி அவ்வளோவா ஏறாது. இங்கே ஒரு 10 ரூபாய் ஏறும், இது அவ்வளோவா ஏறாது. இப்போ இதுவும் ஏறுது, இதுவும் ஹைக். ஸோ ரெண்டுமே ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வெள்ளி பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைனாலும் கொஞ்சம் ஏறும். ஆக இந்த குரு பகவானோட பெயர்ச்சி கடகத்தில் அற்புதமான ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னா, சுய ஜாதகம் உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, நம்ம சுய ஜாதகம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு குரு பயிற்சி உங்களோட கணிப்பு எப்படி இருக்கும்? மிகவும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா மிதுன ராசி தான். 2ஆம் இடத்துக்கு குரு 2ஆம் இடத்துல வராருனாலே பிரமாதம், சொல்லவே வேண்டாம். ஏன் அப்படின்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இங்கெல்லாம் குரு வந்தாலே ஸ்தான பலம் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பவர். அது உச்ச குரு அந்த இடத்துல உச்சமடைகிறார் வேறு. ஸோ ஏற்கனவே இவர் தனக்காரகன், புத்திரக்காரகன், அவர் 2ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப அற்புதம். அப்போ உச்சமடைந்த அந்த குரு பகவான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறார். உண்மையிலேயே அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டக்காரர்கள்னு சொல்லலாம் இந்த காலகட்டம். ஏன்னா உபயராசி உபய லக்னம் அப்படின்னாலே கொஞ்சம் மன கிளேசம் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜாக்பேட் அப்படின்னா சொல்லலாம், ஒரு பெரிய முன்னேற்றம். ஆனால் அதுக்காக நான் எல்லாரும் சொல்ல மாதிரி கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அது எப்படி சார் கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு குரு பகவான் மிதுன ராசி நேயர்களுக்கு அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டா அத்தனை பேரும் கோடீஸ்வரன். கரெக்டாக. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும்.
குறைஞ்சி ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷமான ஒரு மாற்றம். அடுத்தபடியாக அந்த நவம்பர் டிசம்பரில் அவர் வந்து அதிசாரமாக 3ஆம் இடம் போகும்போது கொஞ்சம் கவனம் இருந்தால் போகிறோம். மற்றபடி இந்த குரு பகவானோட சஞ்சாரம் இவர்களுக்கு மனசில் இருக்கிற சஞ்சலங்களை அகற்றி ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறது. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேணாங்க. அவங்க எதிர்பார்க்குற அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மெயினாக இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் தேடின்னு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ராசிநாதன் புதன். என்ன புதன் வரும்போது அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அவங்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக அமைஞ்சிடும். என்ன அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் மெயினாக அதான் எல்லாருக்குமே. ஏன்னா வியாபாரம் நல்லா போகணும், என்ன லாபம். அப்போ இவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி அப்படின்னா திடீர்னு வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. இவங்க ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. இவங்க இந்த எஸ்டிமேஷனே இப்போ போடக்கூடாது, என்ன அவங்க இன்னும் பெரிய லெவலில் போகணும். அப்படியே அந்த மாதிரி போனால் இந்த மிதுனராசினர்களுக்கு ஒரு வருமானம் இல்லை, இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். நான் ஒருத்தர் கேட்டார், என்ன நீங்கள் ஒரு இதில் சொன்னீங்க சாமி, இரட்டிப்பு வருமானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு. நான் கூட கொஞ்சம் சிரித்தேன். அவர் வந்து ஆட்டோக்காரர் அண்ணன், அவர் சிரிச்சாராம். என்னடா அது இந்த மாதிரி காலையில் எழுந்தோடனே நம்ம இதை பார்த்துருக்காரு, இரட்டிப்பு வருமானம் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் வந்து லூஸ் தனமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வண்டி எடுத்திருக்காரு. அன்னைக்கு சாதாரணமாக அவரோட எஸ்டிமேஷன் 1000 ரூபாய். திடீர்னு ஒரு கஸ்டமர் வராராம், லாங் ஜேர்னி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபா கொடுத்தாராம். 3000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. அப்ப 1000 ரூபாய் அவர் எதிர்பார்த்தது 3000 ரூபாய் கிடைச்சிருக்கு. ரெட்டிப்பு வரணும் 2000 தான் வரணும், அதுக்கும் மேல 3000 ரூபாய் அவருக்கு வந்திருக்கு. முதல்ல நம்பணும். அதான், ஏன்னா சில பேருக்கு அந்த மாதிரி அமையாதுங்கிறது கிடையாது. ஸோ எதிர்பாராம நடக்கிறது தான் வாழ்க்கையே. அப்போ அந்த மாதிரி ஒரு மிதுன ராசி தொழிலதிபர்களுக்கு அற்புதமான ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே, பார்வை பலனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பார்வை அப்படிங்கும்போது இது வரைக்கும் குருவோட பார்வையில் தான் அவங்க சமாளித்தாங்க. ஏன்னா ஜென்ம குரு போட்டு பிரட்டி எடுத்துட்டார், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏகப்பட்ட குழப்பம் உத்தியோகத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, தொழில் எல்லாம். ஆனால் பார்வையில் ஏதோ சமாளித்தாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்வை பலம் ரொம்ப அற்புதம். ஏன்னா 5ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வையை ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். சூப்பர். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், பகை ருணம் ரோகம். பகைன்னா இது இந்த எதிரிகள் தொல்லை, எதிர்ப்பு. அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து ரோகம் அப்படின்னா வியாதி, ருணம்னா கடன். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். அதே இந்த 6ஆம் பாவத்தை நம்ம வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. 6ஆம் பாவகத்தில் 6ஆவது அந்த தசை வந்து 6ஆவது புக்தி அந்த மாதிரி இருக்கும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாகும். அது ஒன்று, கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் கிடைக்கும், கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். எதிர்பாராமல் ஏதாவது ஒன்று நடக்கும். அதுதான் இந்த 6ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலமேட்டிக் இதுதான் இருக்கும். இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி. அப்போ தசாபுக்தி கரெக்டாக இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல குருவோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம். அப்போ ப்ளஸ் தான். அப்போ பகைமை, எதிர்ப்பே இருக்காது இவங்களுக்கு. எதிர்ப்பு இருக்காது. அடுத்து ருணம், கடனே இருக்காது. எப்படி கடன் இருக்காது? 2ஆம் இடம் தனவரவு வரும், கடன் அடைச்சிருவாங்க. ஏன்னா இவங்க பயப்படுவாங்க, நாள்பட்ட கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான இதுக்கு வந்துடும், ரோகம் வியாதி குறைஞ்சிரும். ஸோ 6ஆம் இடம் பலமாயிடும். யாரெல்லாம் மருத்துவம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் நல்லா கிளியர் ஆகும். நீங்கள் கேட்கலாம், அப்போ மூத்த வயதை சேர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போவுமே மருத்துவம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ எல்லாருமே ஒரு வயசாகிடுது அப்படின்னாலே அந்த இதுக்கு இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா அவங்களாம் ரெகுலராக எடுத்துன்னு தான் ஆகணும். என்ன கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஏன்னா உடல் தெளிவாக இருக்கும்போது மனசும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், ஃப்ரீயாக இருப்பாங்க. அடுத்தபடியே 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம ராசியை பார்க்குறாரு. அஷ்டம ராசிங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அஷ்டம ராசி அப்படின்னாலும் உங்களுக்கே தெரியும், கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். என்ன சந்திராஷ்டமம் இருந்தாலும் அதை நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன வலிமை கிடைக்கும். அடுத்தபடியாக பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துட்டு உங்களுக்கு பொறுப்புக்கு மேலே பொறுப்பை கொடுத்துட்டு இருக்காரு. இவன் எப்படி செய்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ இவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த மிதுன ராசி நேர்களை சும்மாவும் சொல்லக்கூடாது, நல்லா கடுமையாக தான் உழைக்கிறாங்க. பட் உழைப்பிற்கேற்ற ஒரு பலன் அந்த அளவுக்கு இல்லை. பட் இப்போ கிடைக்கும். ஏன்னா ஜீவனத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம்
கிடைக்கும் அவங்களுக்கு. உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி. ஸோ அற்புதமான ஒரு தொழில் ஸ்தானம் அவங்களுக்கு புனிதமானது. இப்போ சனி பகவானோட ஒரு ஒர்க்கு குறையும், இவங்களுக்கு வருமானம் நிறையா வரும். ஓகே, சனி பகவானுக்கு வேலை இல்லை. வேலை இல்லை. ஆமாம். பெண்களுக்கு பொதுவாகவே இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள். பெண்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க, ரொம்ப அற்புதம். இந்த மிதுன ராசி பெண்கள் அப்படிங்கும்போதே அவங்க வந்து இந்த நாட்டின் கண்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஏன்னா கஷ்டங்கள் குறையும் கண்டிப்பாக. அதேமாரி இந்த உடன்பிறப்புகள் ரொம்ப அவங்கக்கிட்ட கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டார்ச்சர்னு என்ன, ஏதோ ஒரு சொத்து விஷயம் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கெல்லாம் இப்போ இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக வருவாங்க. ஸோ இவங்களுக்கு மன கிளேசம் குறைஞ்சி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி திருமண யோகம் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடம் இந்த ஸ்தான பலம் இருக்குது. ஸோ அந்த எல்லாருமே கேட்பாங்க குருபலம் வந்துடுத்தான்னு. குருபலம் வந்து இருக்கிற இடம்தான் மெயினாக. பார்வை பலம் அடுத்தது. ஆனாலும் 2ஆம் இடம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குரு அற்புதமான இடத்துக்கு வந்து கொடுக்க போகிறார். ஓகே, பரிகாரம் அப்படிங்கும்போது இவங்க 99% பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம், எப்போ முடிஞ்ச போதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த ஆலங்குடி போயிட்டு வர்றது நல்லது. திருவாரூர் கிட்ட குரு ஸ்தலம் ரொம்ப விசேஷம், அது போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சென்னையில் இருக்கிறவங்க திருவழிதாயம் போயிட்டு வரலாம், பாடிக்கிட்டக்க இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். இந்த எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா அந்த பிராப்தம் இருந்தால் தான். எல்லா கோயிலுக்கும் அப்படி தான். நம்ம நினைப்போம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் கோவில், போக மாட்டோம். நமக்கும் அந்த என்னைக்கு போகணுங்கிற ஒரு பிராப்தம் இருக்கோ அப்போ தான் போவோம். அந்த மாதிரி இந்த திருவழிதாயம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் சென்னையில் இருக்கிறவா. மற்றபடி எல்லாருமே ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வந்தாலே, ஏன்னா பணம் வந்தாலே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். என்ன, அதாவது பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, ஆனால் வாழ்க்கைக்கு பணம் தேவை, அது நல்லபடியாக இருக்கும். ஸோ இவங்க ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லை சுவாமி என்னால் போகவே முடியாது, எனக்கு அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குரு வழிபாடு பண்ணட்டும். வியாழக்கிழமை குரு மகானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரட்டும். அப்படியும் முடியல ஒரு நெய் தீபம் போட்டுட்டு குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கள், ரொம்ப விசேஷம். ஏன்னா பணம் வரத்துக்கு ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இதை வந்து ஒரு 27 தடவை வியாழக்கிழமை சொன்னாலே போகும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே இந்த மிதுனராசினர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அவர் உச்சமடைகிறாரோ இல்லையே இவங்களை உச்சமடைய வச்சிருவார். ஸோ இந்த பரிகாரம் ஆமாம், அதனால் இவங்களை உச்சமடைய வச்சிருவார். ஸோ அந்த உச்ச குரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.